அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். உங்களுக்காக நல்ல பயனுள்ள வீடியோக்களை தேர்ந்தெடுத்து போடுறதுக்கு. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2021 இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியாயிருக்கு. அதுல உங்களோட பெயர் இருக்கா இல்லையா, அது எப்படி நீங்க வீட்டில் இருந்தபடியே தெரிஞ்சுக்கிறது, அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உங்க எல்லாருக்கும் தெரியும் 2021 நம்ம தமிழ்நாட்டுக்கு சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுல நீங்க ஓட்டு போடணும்னா உங்களோட பெயர் இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்தால் மட்டும் தான் உங்களால வாக்களிக்க முடியும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கணும். உங்களோட பெயர் எந்த வாக்காளர் பட்டியல் கீழே இருக்கு, எந்த முகவரியில் நீங்க ஓட் போடணும், அதோட முழு விவரத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன ஒரு வாக்கியத்தை உங்களுக்கு நினைவு கூற விரும்புறேன். அதாவது அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிமெம்பர் ஃபார் யுவர் ப்ராக்ரஸ், ஃபார் யுவர் வெல்ஃபேர், யுவர் ஹாப்பினஸ், நெவர் ஃபெயில் டு காஸ்ட் யுவர் ஓட் இன் எலெக்ஷன்ஸ். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்க நினைவில் வச்சுக்கணும், உங்களோட வாழ்க்கைக்காகவும் உங்களோட நலனுக்காகவும் உங்களோட சந்தோஷத்துக்காகவும் ஒருபோதும் வாக்களிக்கிறத விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால பாத்தீங்கன்னா வாக்களிக்கிறது ஒவ்வொருத்தோட முக்கியமான கடமை. அதை நீங்க கண்டிப்பா நிறைவேற்றியே ஆகணும். உங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த 2021 எலெக்ஷன் வரப்போகுது. அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாக்களிக்கிறத மறந்துடாதீங்க. கண்டிப்பா நீங்க வாக்களிக்கணும். அதுக்காக இந்த லிஸ்ட்ல உங்க பெயர் இருக்கான்ட்டு நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த லிஸ்ட்டை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு எந்த வாக்குச்சாவடியில் நீங்க வாக்களிக்கணும், உங்களோட பெயர்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்ற கிளியர் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய 18 வயது பூர்த்தி அடைந்த இளைஞர்கள் புதுசா வாக்காளர் பட்டியலில் அப்ளை பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர்லாம் முகவரி மாற்றம் செஞ்சிருப்பீங்க. உங்களோட பெயர்லாம் இருக்கான்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களோட பெயர் இதில் இல்லைன்னா நீங்க ஈஸியா போயிட்டு இப்பவே நீங்க அணுகலாம் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸை. அதனால பார்த்தீங்கன்னா நீங்க இப்பவே தெரிஞ்சுக்கோங்க. இறுதி வாக்காளர் பட்டியல் மார்ச் எண்டுக்குள்ள வந்துடும். அதுக்குள்ள உங்களோட பெயர் இல்லைன்னா நீங்க ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். நீங்க எப்படி பார்க்கணும்னு பாத்தீங்கன்னா, உங்ககிட்ட போன்ல நெட் இருந்தா போதும், ஒருவேளை லேப்டாப்ல நெட் இருந்தாலும் போதும். நீங்க ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, உங்களோட கூகுள் குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்க போன்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா இங்க 3 டாட்ஸ் இருக்கும், இங்க டெஸ்க்டாப் மோட்னு இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ லேப்டாப்ல ஓப்பன் பண்ணிருக்கேன், அதனால எனக்கு இந்த ஆப்ஷன் காட்டாது. ஒருவேளை நீங்க போன்ல ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காட்டும். மறக்காம இதை கிளிக் பண்ணிக்கோங்க, டெஸ்க்டாப் மோடுன்ட்டு. அது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இங்க கூகுள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎன் எலெக்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதான் பேஜ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.elections.tn.gov.in. இந்த இணையதள பக்கத்துக்கு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணினா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும், ஹோம் பேஜ். இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2021 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேஜ் இப்படி தான் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க இன்டெகிரேட்டட் டிராஃப்ட் ரோல்ஸ் SSR 2021 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோடனே பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை PDF ஃபார்மட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யும்னு இருக்கும். உங்களோட மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு என்னோட மாவட்டம் பாத்தீங்கன்னா நான் சேலம் செலக்ட் பண்ணிக்கிறேன். சட்டமன்ற தொகுதி அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி பார்த்தீங்கன்னா என்னோட அசம்பிளி கான்ஸ்டிடுவன்சி ஆத்தூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா உங்களோட பாகம் என்ன, வாக்குச்சாவடி பரப்பு மற்றும் முகவரி, தெருவின் பெயர். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் என்னோட பாகம் பார்த்தீங்கன்னா 1 2 நான் கண்டுபிடிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா தாழ்வல்லம்ல 2 பாகம் இருக்கு. அதாவது 2 மெஷின்ஸ் கொடுப்பாங்க வாக்களிக்கிறதுக்கு. அதில் நீங்க எந்த மெஷின்ல வாக்களிக்கணும், அதாவது பாகம் 1க்கு ஒரு மெஷின் இருக்கும், பாகம் 2க்கு ஒரு மெஷின் இருக்கும். உங்களோட எண் எந்த பாகம்ல நீங்க வாக்களிக்கணும் அப்படின்றத நீங்க கரெக்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா என்னோட பாகம் எண் 1 தான். அதுக்காக நான் என்ன பண்றேன், 1 கிளிக் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களோட பாகம் எண் 2ல இருக்குன்னா 2 நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 1 கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி ஒரு கேப்சா கொடுக்குறாங்க, அது கேப்சா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சமர்ப்பிக்கன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகும். அந்த PDF ஃபைல்ல உங்களோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எனக்கு இந்த PDF ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. வாக்காளர் பட்டியல் 2021 S22 தமிழ்நாடு. சட்டமன்ற தொகுதி எண், பெயர் மற்றும் ஒதுக்கீட்டு தகுதி நிலை, அதாவது 82 ஆத்தூர் தனி. பாகம் பார்த்தீங்கன்னா 1ல இருக்கு. திருத்தப்படும் ஆண்டு பார்த்தீங்கன்னா 2021. தகுதியேற்றப்படும் நாள் பார்த்தீங்கன்னா 1/1/2021. பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா 16/11/2020. அதாவது அடுத்த பட்டியல் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் வெளியிடுவாங்க. ஒருவேளை இந்த பட்டியலில் உங்களோட பெயர் இல்லைன்னா, ஒருவேளை நீங்க புதுசா அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களோட பெயர் இல்லைன்னா நீங்க டைரக்டா போயிட்டு நீங்க எலெக்ஷன் ஆஃபீஸரை செக் பண்ணலாம். அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுகா ஆஃபீஸ்லயும் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க முறையிடலாம். என்னோட பெயர் இந்த லிஸ்ட்ல இல்ல, எப்படி நம்ம ஆட் பண்றது, ஏன் என்னோட பெயர் வரல அப்படின்றத நீங்க கிளியர் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் 2021 ஏப்ரல் மேல எலெக்ஷன் வருது. அந்த லிஸ்ட்ல உங்களோட பெயர் இருந்தால் மட்டும் தான் உங்களால வாக்களிக்க முடியும். ஸோ அடுத்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசம் வரும் எண்டில். அந்த லிஸ்ட்ல உங்களோட பெயர் இல்லைன்னா கண்டிப்பா நீங்க நடவடிக்கை எடுக்கணும். அதனால பார்த்தீங்கன்னா இப்பவே நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்களோட பெயர் இருக்கா இல்லையான்ட்டு. ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தாலும் நீங்க இப்பவே மாற்ற ட்ரை பண்ணிக்கலாம். அதனால நீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் கிளியரா புரியும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட பெயர் எல்லாமே இருக்கும். வாக்குச்சாவடியின் எண் மற்றும் பெயர் 1 அரசினர்
உண்டு உறைவிடப்பள்ளி தாழ்வல்லம். வாக்குச்சாவடியின் முகவரி அரசினர் உண்டு உறைவிடப்பள்ளி தாழ்வல்லம். மேற்கு பார்த்த தாரச கட்டிடத்தின் வடக்கு பகுதி. வாக்காளர்களின் எண்ணிக்கை தொடங்கும் வரிசை எண் 1, முடியும் வரிசை எண் 835. நிகர வாக்காளர்களின் எண்ணிக்கை ஆண் பார்த்தீங்கன்னா 450 பேர் இருக்காங்க, பெண் பார்த்தீங்கன்னா 385 பேர் இருக்காங்க, மூன்றாம் பாலினம் யாருமே இல்லை. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 835 பேர் இந்த வாக்குச்சாவடியில் வாக்களிப்பாங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னா உங்களோட கூகுள் மேப்பில் பார்க்கலாம் எந்த ஸ்கூலில் நீங்கள் ஓட் போடணும், உங்களோட பரப்பளவு என்ன, கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயர், உங்களோட முகவரி எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோட்டோ இஸ் அவைலபிள்னு இருக்கு. ஸோ நீங்கள் ஓட்டு போடும்போது ஒரு லிஸ்ட் இருக்கும், அதில் உங்கள் ஃபோட்டோ இருக்கும். பட் ஆனால் இங்கே உங்களுக்கு ஃபோட்டோ காட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும், அதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட பெயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, தந்தை பெயர் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க, வீட்டு எண் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, வயது, பாலினம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே கரெக்டாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் ஈஸியாக வந்து இந்த லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் நீங்கள் வாக்களிக்கலாம். இது இப்படி தான் நீங்கள் செக் பண்ணணும். ஒவ்வொரு மாவட்டத்தோடதும் உங்களோட மாவட்டம் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வாக்குச்சாவடியை செலக்ட் பண்ணிட்டு நீங்க உங்களோட பெயர் வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்றது நீங்க கண்டிப்பா நீங்க ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம். இதுக்காக நீங்க எங்கேயும் போய் அலையணும்னு அவசியம் இல்லை. உங்க வீட்டில் இருந்தபடியே பார்த்துக்கலாம், உங்க ஃபோன்லயோ இல்லை லேப்டாப்லயோ. இந்த வீடியோ நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.